ஒரு கல்வி அமைச்சர் ஒரு பேட்டை ரவுடியா பேசினார்னா எப்படி? அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். என்னை பத்தி கல்வி அமைச்சர் பேசியிருப்பார் 7 நிமிஷம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டை ரவுடி அந்த மாதிரி பேசினார். பேட்டை ரவுடி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு கல்வி அமைச்சர் ஒருத்தரை பத்தி எப்படி பேசலாம்? தமிழ்நாட்டில் கூடிய குடிமகன். அதெல்லாம் நீங்க பார்க்கணும், ரொம்ப முக்கியம். அதனாலதான் தெளிவா கரூர் மேடையில சொன்னேன், முதல் 50% அண்ணாமலையா பேசுறேன், அடுத்த 50% திராவிட கட்சிகள் பாணியில அவங்களுக்கு பதில் சொல்ல போறேன். அதனால தாய்மார்கள் யார் என்னை தப்பா நினைச்ச கூடாது பேச்சுல சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன சொன்னோம்? நீங்க சொன்னீங்கல்ல, சொல்லி பாருங்க. அவருக்கு பயம், சப்போர்ட்டுக்கு 500 பேர்த்த கூட்டு வந்துட்டார். அவர் தனியா சொன்னா மாட்டிக்குவாங்க. 500 சின்ன பசங்களை பின்னாடி உட்கார வச்சுட்டு எல்லாம் கெட் அவுட் மோடின்னு சொல்லுங்க அப்படின்னு ஒண்ணு. அந்த சின்ன பசங்க இளைஞரணின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி உட்காந்து திமுக கெட் அவுட் மோடினா அதுக்கு பதிலடி என்ன? 24 மணி நேரம் டைம் கொடுக்கும். கெட் அவுட் மோடின்னு எல்லாம் சொல்லுங்க. இளைஞரணி, டிஎம்கே அபிஷியல் ஐடி விங்கு எல்லாம் இணைஞ்சு எல்லாம் கெட் அவுட் மோடின்னு ஹேஷ்டாக் போட்டேன். எவ்வளவுங்க? 2,80,000. அடுத்த 24 மணி நேரம் இல்ல, காலையில 6 மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிச்சோம். 3:27க்கு 10வது லட்சம், 1 மில்லியன். 6 AM to 3:31 PM 3:27 PM 1 மில்லியன், 10 லட்சம் கெட் அவுட் ஸ்டாலின். ஆனால் நாங்க இது ஒரு அளவுகோலா சொல்லிங்கன்னா உங்களுக்கு உங்க பாணியில நாங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கையெழுத்து இயக்கத்தை பாருங்க எந்த அளவுக்கு மேசிவா பிஜேபி களத்துல இருக்கும். மார்ச் 22 தேதியை குறிச்சு வச்சுங்க. திருச்சியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டம், தமிழகத்துல குறிப்பாக தமிழை வளர்க்கக்கூடிய மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லி நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி 22ஆம் தேதி திருச்சியில் நடக்க இருக்கிறோம். அந்த கூட்டத்தை பாருங்க, கிரவுண்ட்லயும் பாருங்க, சமூக வலைதளத்துல பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈக்குவல்னு சொல்ல மாட்டோம், அவர்களை விட ஒரு படி மேல போய் நாங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சோம். இல்லாட்டி அவங்க திருந்த மாட்டாங்க, இப்படியே பேசுவாங்க, 29 பைசா மோடிப்பாங்க. அவர்களுக்கு அவங்க பாணியில பேசினா மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். அதே மருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறோம். அண்ணே பீச்சை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க அண்ணே. நான் சொல்றதுல அண்ணனுக்கு உடன்பாடு இல்லைன்னா, கல்வி அமைச்சர் பேசினத ஒருத்தர் இருக்கா, ஒருத்த வர்றா, ஒருத்த போனா, ஒருத்த சுத்துறா, இது பேட்டை ரவுடி இல்லையா? கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சர் அப்படின்னா இன்டர்னல் மீட்டிங்ல நீ எப்படி பேசுவீங்க? அப்ப குழந்தைகளுக்கு என்ன ஒரு நாகரிகமான ஒரு கலாச்சாரத்தை நீ உருவாக்கி கொடுப்பீங்க? கல்வி அமைச்சர் அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பாஷை, அவங்க பேசுற விதம் எல்லாம் தொடர்ந்து ஒரு அமைச்சர் ரகுபதி அவங்க என்ன சொல்றாங்க? 2024 அவங்க ஆட்சிக்கு வருவாங்களாமா. 2024 டெல்லியில ஃபர்ஸ்ட் தீகார் சிறைக்கு போறது நானாமா. வெக்கமா இல்லையா? இது யார் சொல்றாங்க? லஞ்ச ஒழிப்புத்துறை சிறைத்துறையினுடைய அமைச்சர் ஃபர்ஸ்ட் நான் தீகார் சிறைக்கு போவேனாமா. இதெல்லாம் பேசினா பேட்டை ரவுடி இல்லையாங்கண்ணா. அதனால நான் அவர்களுக்கு உங்ககிட்ட நீங்க அன்பானவர்கள், மரியாதையானவங்க, உங்களுக்கு நான் 5 மடங்கு மரியாதை கொடுக்குறேன். ஏன்னா அது கடமை. அந்த மாதிரி தப்பானவர்களுக்கு அவங்க பாஷையில் நான் பேசுறேன். எதுக்காக நான் அந்த அதிகாரத்தில் இருக்கணும், பொறுப்புல இருக்கணும்? அண்ணே எல்லா யங்ஸ்டர்ஸும் நான் பேசுனதை தப்புன்னு ஒருத்தர் கூட சொல்லிங்கண்ணா. எல்லாருமே விரும்புறாங்க. காரணம் என்னன்னா, அண்ணா நீங்க தப்பா எதுவும் பேசலையே. அவர் மோடியை பத்தி தப்பா சொல்றாரு, மோடியினுடைய தாயை பத்தி தப்பா சொல்லிருக்காங்க, நீங்க பதிலடி கொடுக்குறீங்க. அவங்களுக்கு நீங்க சொல்றீங்க, சொல்லி பாருங்க. அது தெளிவா நீங்க மேடையில சொல்லிட்டு சொல்றீங்க. இல்ல எந்த இளைஞர்கள் என்ன கோவப்பட போறாங்க? எல்லா இளைஞர்களுக்கும் தெரியும், சில இடத்துல முள்ளால தாங்க நான் எடுக்கணும். பார்க்கடலை கடந்த பொழுது சிவபெருமான் எதுக்குன்னு விஷத்தை குடிச்சார். விஷம்னு தெரிஞ்சும் ஏன் குடிச்சார்? சில பேர் அந்த விஷத்தை குடிச்சுதான் ஆகணும். அதுலதான் இருக்கிறோனோ தவிர ஒரு தனி மனிதனுக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதை எப்பொழுதும் எங்கேயும் நான் குறைக்க போவதில்லை. நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நானும் திரும்ப நான் சொன்ன அதே ரீதியில தான் பதில் சொல்லுவேன். அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. விஜய் அவர்கள் ப்ரோன்னு சொன்னாரு, அவருக்கு நான் திரும்ப ப்ரோன்னு சொன்னேன். பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ. மரியாதையா சொன்னாரு, மரியாதையா பதில் சொல்ல வேண்டியது என் கடமை. மரியாதை கொடுக்குறாரு, மரியாதை வாங்கிக்கிறாரு. நாகரிகமான அரசியல் நோக்கி போகணும்னு நினைக்கிறார், நானும் நாகரிகமான அரசியல் நோக்கி போகணும்னு நினைக்கிறேன். பட் இவங்க அப்படி பேசலையா? பொற்காலமா போர்க்காலமான இன்னைக்கு கல்வித்துறையில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் கத்திய தூக்கிட்டு வந்து சண்டை தான் போடல, போர்க்காலம். அதாவது ஒரு பள்ளியில பாலிய சீண்டல் பாக்குறோம், அதிகமாயிருச்சு. அமித்ஷாஜி அந்த ரெக்கார்டோட வந்தாங்க, எவ்வளவு நடந்திருக்கு கையில அந்த பேப்பர் பாத்தீங்க, காமிச்சாங்க. பாலிய சீண்டல் ஒரு பள்ளியில தரம் குறைந்திருக்குது, மரத்துக்கு கீழே மக்கள் உட்கார்ந்து படிக்கிறாங்க. அவருடைய சொந்த மாவட்டத்துல எப்படி எந்த அடிப்படையில இவர் டிஷர்ட்டை போட்டுட்டு போய் ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டு இவர் பேட்டை தூக்க, அவருடைய மகனுக்கு பொற்காலம், பிரெஞ்சு படிக்கிறார். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய மகனுக்கு பொற்காலம், தனியார் பள்ளிகளுக்கு பொற்காலம்,
3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிகளுக்கு பொற்காலம், சன்சைன் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு பொற்காலம், 3 வருஷத்துக்கு ஒரு முறை ரெனியூவல் இருந்ததை வருஷத்துக்கு ஒரு முறை மாத்தி 5 லட்சம் ரூபாய் வாங்குற அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு பொற்காலம். ஆனா அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய 52 லட்சம் மாணவர்களுக்கு பொற்காலம் இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.